ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், த ப்ராமிஸ் ஆஃப் க்ரோயிங் அப் டுகெதரோட எபிசோட் பார்த்துடலாம். நிறையா பேர் இந்த ட்ராமா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வியூஸே போகலை. சரி கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் திரும்ப இந்த வீடியோ இன்றைக்கே அப்லோட் பண்ணுறேன். ஃபைனல் எபிசோட் நாளைக்கு வந்துடும். மறக்காமல் பார்த்துடுங்க. வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஹீரோயின் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் சீன்லேயே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சமாதானப்படுத்துகிறான். கொஞ்சம் கூட சமாதானமே ஆக மாட்டேங்கிறாங்க. இதை மாதிரி நான் உங்ககிட்ட பேச விரும்பலை, உன் மூஞ்சி கூட என்னை காட்டாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில் ஹீரோ சொல்கிறான், ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் கேட்க தயாராகவே இல்லை. நீ என்கிட்ட பேசாதடா அப்படின்னு தான் சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக வெளியே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே சில பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சரக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரோட தகராறு பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவர் ஸ்கூல் பொண்ணுமா குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் போங்க அண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பி வச்சுட்டு ஹீரோயின் பக்கத்தில் சொல்கிறான், இப்போ என்ன உனக்கு சரக்கு தானே வேணும், நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என் வாழ்க்கையில் நான் நினச்ச சரக்கு கூட என்னால் அடிக்க முடியல, கடவுள் எப்படி வச்சிருக்காரு பாரு, அதுக்கு என் வயசு ஒரு தடையாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு சூப் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இது என்னடா நான் சரக்கு வாங்கிட்டு வச்சுனா சூப் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஹீரோயின் கேட்குறான். இது மிகப்பெரிய போதைப் பொருள்மா, ஃபஸ்ட்டு இதை எடுக்கணும், எடுத்து நம்ம வாய்க்குள்ளே வைக்கணும். இதோட டேஸ்ட்னால அப்படியே நம்மளுக்கு போதை ஏறி நம்மளுக்கு கஷ்டமெல்லாம் மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லையில் ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. இப்போ நீ சிரிச்சிட்டியா, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிக்கிட்டே இருக்கான். போடா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போயாவது நான் சொல்கிறது கேளு, எங்களுக்குள்ள ஒன்றுமே கிடையாது. அன்னைக்கு அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக எனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன், அதை வாங்கிக்கோன்னு சொன்னான், அவ்வளவுதான், அதுக்காக தான் அவள் கொடுத்த கிஃப்ட்டை வாங்கிட்டேன், இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லையில் ஹீரோயின் நான் சொல்கிறா, நீ நல்ல பையன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லையில் சரி எங்கே என்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த கிஃப்டா அது ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்லையில் கண்டிப்பாக நீ நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எல்லாரும் என்னோட சேர்ஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் இவங்க 2 பேர் நடந்து வரதை பார்த்தா ஐஷுக்கு செம்ம ஜலஸ் ஆகுது. காலையில் வில்லத்தனமாக நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ நான் ஃபேங் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினுக்காக ஒரு இது செஞ்சு வச்சுருப்பான் இல்லையா, ஒரு கட்டையில், அதை வச்சு பார்த்துட்ருக்கான். இதை பார்த்தா ஐஷு ஏதோ ஒன்று பிளான் பண்ணிவிட்டு அந்த கட்டை பொருளை கையில் வச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிளாஸில் பார்த்தா அவளுக்கு ஒரு கிரீட்டிங் கார்டு இருக்குது. அந்த கிரீட்டிங் கார்டில் அவன் செஞ்ச அந்த கட்டை பொம்மையை வச்சு உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கு. இதை பார்த்த கிளாஸ் பசங்க, என்னடி ஃபேங்க நீ லவ் பண்ணுறியா, எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கையில் மைக்கில் என் லவ்வருக்காக இந்த பாட்டை டெடிகேட் பண்ணுறேன்னு ஒரு லவ் சாங் எஃப்எம்மில் போட்டுட்ருக்காங்க. இதை ஸ்கூல் மொத்தமே கேட்டுட்ருக்கு. அது ஹீரோ கேட்டோன்னே அவனுக்கு ரொம்ப பெயின் ஆகிடுச்சு, ஹார்ட்டில் குட்டு குட்டுன்னு ஓடுறான். அதே சமயம் ஃபேங் கேட்டுட்டு என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஓடுறான். இதெல்லாம் ஐஷு நின்று பார்த்துட்டே இருக்கா. ஃபேங் சொல்கிறான், இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ என்ன ஆகுதுன்னா சார் வந்துடுறாரு. 2 பேரும் பிரின்ஸ்பால் ரூமுக்கு வாங்க, பிரின்ஸ்பால் உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ரூக்ஷியான் ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்கான். உள்ளே போகணும்னு சொல்லிட்டு கே விடவே மாட்டேங்கிறான். வேணாண்டா மச்சான், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுன்னு சொன்னோன்னே நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சார் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா கேவும் இவனும் சண்டை போடுற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அதோட எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்து நிற்க வச்சுட்டாங்க. உங்களோட கூட்டு சேர்ந்ததுக்கு நீ எங்கே கொண்டு நிப்பாட்டியிருக்கீங்கடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நின்றுட்டுருக்கா. அவர் சோகமாக நின்றுட்டுருக்கதை பார்த்து பசங்கள்லாம் பேசுகிறாங்க, இந்த வயசில் லவ் தேவையான்ட்டு. இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் ரொம்ப டல்லாயிடுறா. ஹீரோ திட்டுறா, மூட்டு வேலையை பாருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபேங் சொல்கிறான், இதெல்லாம் உண்மை கிடையாது, நான் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், நீ நம்புன்ட்டு. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு நல்லா தெரியும்டா நீ வைக்கலன்ட்டு, நீ போய் என்ன லவ் பண்ணுவியா, பைத்தியக்காரங்க யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் ஃபேங் சொல்கிறான், ஏம்மா நான் உன்னை லவ் பண்ணக்கூடாதா, லவ் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் விதிவிலக்கா என்ன அப்படின்னு சொல்லையில் ஹீரோயின் ஷாக் ஆறா. என்னடா சொல்கிற அப்படின்னு. இதை கேட்டு ஹீரோவும் ஷாக் ஆறான், என்ன பேசுகிறான்ட்டு. அதோட ஹீரோயின் அப்பா வீட்டுக்கு கூட்டு செம்ம திட்டிகிட்டு இருக்காரு. படிக்க சொன்னால் லவ் பண்ணிட்டா தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நான் சொல்கிறத கேளுங்க, இதெல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நீ வாயை மூடு அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. உடனே வந்துடுறாங்க, ஏன் பிள்ளையை திட்டுறீங்க, ஸ்கூலில் எல்லாரும் திட்டி கரைச்சி கொட்டியிருப்பாங்க என் பிள்ளையை, இங்கே என் பிள்ளையை திட்டுற வேலை வச்சுக்கிறாதீங்க, நீ வாடி அம்மாவுக்கு வீட்டு வேலைக்கு ஹெல்ப் பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட ஒரு தொடப்ப குச்சியை கொடுத்து வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரூக்ஷியானும் ஃபேங்கும் வந்துடுறாங்க. ஐயோ வேணாம், அவளை அடிக்காதீங்க, அவள் ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே நடக்காதது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அடே பாவீங்களா, ஒன்றும் நடக்கலடா, ஏன்டா நீங்களா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில அம்மா வந்துட்டாங்க. நீங்கள் யாருப்பா, என் பொண்ணு கூட படிக்கிற பசங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆமாம் ஆண்டின்னு சொன்னால், சரி சரி நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க இப்படின்னு சொல்லையில் என்ன சொல்கிறாங்கன்றது 2 பேருக்குமே புரியல. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா வீடை ஃபுல்லாக சுத்தம் பண்ண விட்டுருக்காங்க. அப்பாலேருந்து இங்கே ஹீரோ ஃபேங்கு எல்லாத்தையுமே, ஏன்னா வருங்கால மாமியார் வீடு இல்லையா, அவங்களும் நல்லா க்ளீன் பண்ணி விட்றாங்க. என்ன நடந்துட்டா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் மீன் தொட்டி க்ளீன் பண்ணி
பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஹீரோ பக்கத்தில் போய் எந்த ப்ராப்ளமும் இல்லையே அப்படின்னு கேட்டால், ஏதோ பெரிய பிரச்சனை தான் போல இருக்குடா, அப்பா உருன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில அம்மா வந்து இங்கே விசாரணை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை மாதிரி என்னப்பா நீ ஹாஸ்டலில் இருக்கியா இல்லை வீட்டில் தங்கியிருக்கியான்னு கேட்டால் ருக்ஷியான்னு சொல்கிறா, நான் வீட்டில் தான் தங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு என் பொண்ணையும் வீட்டிலே வச்சுக்கணும்னு ஆசை இருந்தாலும் அலைவாளே அப்படின்னு சொல்லையில ஹீரோ நான் அவளை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறான். ஒரு மண்ணாங்கட்டி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஏண்டி அப்படி சொல்கிற, நான் என்னை பற்றி உனக்கு தெரியாதா, நான் உன்னை பத்திரமா கூட்டு வர மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில ஃபேங்கை யாருமே கண்டுக்கறல. அங்கே ஃபேங்குக்கு ரொம்ப வந்து மன கஷ்டமாயிடுச்சு. ஒரு பேருக்கு வந்து நீ எடுத்து சாப்பிடுப்பா ஃப்ரூட்ஸை அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் கையில் எடுக்கிறான், அவனுக்கு சாப்பிட மனசே வரல. திரும்ப வந்து அந்த ஃப்ரூட்டை அதே இடத்துல வச்சிடறான். ஏன்னா வந்து அவனை சுத்தமாக யாருமே கண்டுக்காத ரொம்ப மன கஷ்டப்படுறான். அதே சமயம் வந்து இங்கே ஐஷுவோட அண்ணன் வந்து கிளாஸுக்கு வந்து கே பாயிண்ட் இருக்க பர்ஸை எடுத்துகிட்டு கேவை அடிச்சுட்டு தள்ளி விட்டுட்டு போயிடுறான். இங்கே கேக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. டக்குன்னு ஹீரோவும் ஹீரோயினும் வந்து கேவை தூக்கி விட்றாங்க. யாருடா மச்சான் அவன் அப்படின்னு கேட்டால் ஐஷுவோட அண்ணன் ஆண்டா என் பர்ஸை பிடிங்கிட்டு போயிட்டான். இதை கேட்ட ஐஷு ஓடி போய் நீ எவ்வளோ தைரியம் தான் என் கிளாஸ்மேட் பர்ஸை வாங்கிட்டு இப்போ கொடு அப்படின்னு சொல்லல. அதெல்லாம் கொடுக்க முடியாது, வந்து அந்த பணத்தை நீ அவன்கிட்டயே கொடுத்துக்கோ. டேய் உன்னால் நான் எவ்வளோடா அசிங்கப்படுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எனக்கு கேவலப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லையில் அங்கே வந்து அடிக்க வரையில் நம்ம ஃபேங் வந்து தடுத்துடுறா. நீ யாருடா, உன் பாய் ஃப்ரெண்டா, பார்க்க நல்லா தான் இருக்கா, நல்லா தான் வளைச்சி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பேசுகிறான். இங்கே ஃபேங்குக்கு கோவம் வந்துடுது. டே மச்சான் அவனை புடிடா, அவன் என் பர்ஸ் அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லல ஃபேங் போய் சண்டை போட்டு வாங்கிட்டு இருக்கான். கடைசியாக வந்து ஃபேங் வாங்கிட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்போ போய் அவனை சேஸ் பண்ணி பிடிக்கல. ஐஷு சொல்கிறா வேணாம் பிடிக்காதீங்க விடுங்க அப்படின்னு சொல்லல. எதுக்காக அவனை நீ காப்பாற்றுற, அவன் வந்து உன்னோட அண்ணன் கிளாஸில் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறப்போ இவளும் ஆமான்னு சொல்கிறா. இங்கே கிளாஸில் வந்து பார்த்தா குடுமி போட்ட பொண்ணு அந்த பொம்மையை வச்சுட்டு நிற்கிறா. ஹீரோயின் கிட்ட சொல்கிறா இது ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்னு. டக்குன்னு ஐஷு அந்த பொம்மையை வாங்கிட்டு எனக்காக தான் வந்து ஃபேங் இதை பண்ணுனா அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கையில் இவ சொல்கிறா இல்லையே அதில் வந்து ஹீரோயின் பேர் ரியானில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை யாரோ தப்பாக எழுதி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் இங்கே ஸ்ரேயாக்கு இதெல்லாம் கேட்டு பயங்கர கோவம் வந்துடுது. என்னடி பெரிய நாடகம் போட்டுட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், ஃபேங் அப்படியாப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லல. ஹீரோயின் வந்துடா முட்டாளே உனக்கு சுத்தமாக புரியலையாடி, அன்றைக்கி ரூக்ஷியன் பர்த்டே கூட நீ கிஃப்ட் கொடுக்க போயில இவன் வந்து கொடுத்து உன்னை எப்படி வந்து மன கஷ்டப்படுத்தினா, இவளை பற்றி ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாமல் இருக்க, உன்னை மாதிரி முட்டாளை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லல. ஐஷுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இருக்கிற உண்மையெல்லாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேணா அந்த கிஃப்ட்டை நீயே வச்சுக்கோ, ஏன்னா அவனை வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லல. பசங்களாம் நினைக்கிறாங்க எதுக்கு இவ வந்து இப்படி பண்ணுறா ஐஷு கிட்ட, அவங்க 2 பேர் லவ் பிரிக்க பார்க்குறான்னு பேசையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம ஸ்ரேயாவுக்கு. இதெல்லாம் பார்த்து ஐஷு சிரிச்சிட்டு இருக்கா. அவள் சிரிச்சதை வந்து ஹீரோயினும் நோட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஸ்ரேயா வந்து சமாதானப்படுத்துகிறான். வீடு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் தனியாக பார்த்து பேசுகிறா. நீ எதுக்கு இப்படி வேணும்ட்டே பண்ணுற இப்படிலான்னு சொல்லிட்டு, உனக்கு தெரிஞ்சிருச்சா நீ ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கல. என்னடி நீ இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. வாயை மூடுடி, நீ பெரிய இவளாட்டம் பேசுகிற, நான் வந்து ரூக்ஷியானை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் கூட நீ அவன் கூட க்ளோஸாக இல்லை, அது எவ்வளோ தூரம் என் மனசை கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்கல. வாயை மூடு, நான் உன்னை வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் நினச்சேன், ஆனால் நீ என்னை விரோதியாக நினச்சிருக்க, நீ காசை திருடினது அது என் மேலே பழி போட்டது இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, எல்லாமே நீ வேணும்ன்ட்டு தான் பண்ணிட்டு இருக்க, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லல. ஃபேங்கை நான் வந்து என் வலையில் விழுக வைப்பேன்னு இவ சொல்லியிருப்பா. அதோட வந்து ஃபேங்கோட கிளாஸ்க்கு தான் வந்து சயின்ஸ் எடுத்துகிட்டு போகிறா. இதை பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எல்லார்ட்டையும் போய் சொல்கிறா, நான் ஃபேங்கோட கிளாஸ்மேட்டு, நான் அவனோட பெஞ்ச்மேட்டாக இருக்கணும்னு விருப்பப்படுறேன், நான் லேட்டாக வந்ததுனால அவன் கூட இருந்தால் சீக்கிரம் பிக்கப் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே மிஸ்ஸஸ் சொல்கிறாங்க நம்ம ஸ்கூலோட 5வது ஆனிவர்சரி வரப்போது, அதுக்காக வந்து ஒரு ட்ராமா வந்து 2 பேர் கிளாஸும் சேர்ந்து பண்ணணும், அது போக வந்து ஒரு சாங் பாடணும்னு சொல்கிறாங்க. எங்கள் பசங்கள்லாம் ரொம்ப அழகாக பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அதில் ஃபேங்கும் ஐஷு தான் முன்னாடி நின்று பாடையில் சார் உங்கள் 2 பேர் ஜோடி நல்லா இருக்குது, கொஞ்சம் ஐ கான்டாக்டோட பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்கூலில் வந்தால் சில ரூமர்ஸ் போகுது, என்னன்னு சொல்லிட்டு ஐஷு கேட்குறா. உள்ளே போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் அந்த க்ரீன் போர்டில் பார்த்தா ஐஷு எங்கே தங்கியிருக்கா, அவள் ஒரு ஸ்லம் ஏரியாவில் தான் தங்கியிருப்பா இல்லையா, அவள் அட்ரஸோட மீன் பண்ணி போட்டிருக்காங்க. இதை பார்த்து ஐஷுக்கு மனசே உடைஞ்சிருச்சு. அவளோட சீக்ரெட் ஃபுல்லாமே ஸ்கூல் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. ரொம்ப கோவத்தில் அந்த பேப்பரை தாறுமாறாக கிழிச்சு போட்டு இது வந்து ஸ்ரேயா தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஸ்ரேயாவை பார்க்க கோவமாக போகிறா. இதை தெரிஞ்ச ஹீரோ எல்லாருமே ஓடுறாங்க. இங்கே ஸ்ரேயா ஸ்விம்மிங் பண்ணிட்டு வரா. அதே இடத்துல தான் காமெடி ஃப்ரெண்டும் இருக்கான். நீ எதுக்கடி என்னோட அடையாளத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கையில் இவங்கள பார்த்தோன்னே ஐஷு வந்து வீணுக்குன்னே ஸ்ரேயா தள்ளி விட்ட மாதிரி ஸ்விம்மிங் ஃபுல்லில் விழுந்துடா. இதெல்லாம் ஸ்ரேயாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஐஷு என்னை கொல்ற அளவுக்கு நீ போயிட்டல்ல அப்படின்ற மாதிரி பேசுகிறா. இது வந்து பிளான்ன்றது இவங்க 2 பேருக்குமே தெரியும். இதை வந்து ஃபேங் உண்மை நம்பிடுறான். நீ ஏன் இப்படி பொய் சொல்கிற, நான் அவனை தள்ளியே விடலை, அது போக வந்து
நீயா தேடிக்கிட்டது தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லையில் ஃபேங் தப்பாக ஸ்ரேயாவை புரிஞ்சுக்கிறான். இதே யோசனையில் ஹீரோயின் வரையில் ஒரு முன்னாடி ஒரு பைக் வந்துடுது. ஹீரோயினை எடுக்க போகிற மாதிரி ஹீரோவை பிடிச்சி காப்பாற்றிடுறா. என்ன நீ சாதாரண ஒரு விஷயத்துக்கு சாகலான்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலே கூட்டுறான். பார்த்து கவனமாக இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேங் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் பர்த்டே வருது, அவன் கைப்படையே வந்து அவளுக்கு சாக்லேட்ஸ்லாம் ஃபில் பண்ணுறான். அதில் வந்து அவளுக்கு எப்போ கஷ்டமாக இருக்கோ ஒரு வேர்ட்ஸ் வர மாதிரி இங்கே ஹீரோ வந்து கரெக்டாக 12 o'clock ஃபோன் பண்ணி ஹீரோயினுக்கு விஷ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹாப்பி பர்த்டேன்னு. ஏன் நீ இந்நேரத்தில் கால் பண்ண தூங்கலையான்னு கேட்குறப்போ ஹீரோ சொல்கிறான், நான் வந்து தூங்கிட்டேன்னா ஒருத்தவங்க எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா அவங்க அம்மா ஏதோ நெஞ்சு வெளியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஒன்றும் ஆகலப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லைம்மா நான் வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஒன்றும் இல்லை நான் நல்லா தான்ப்பா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க. அதோட வந்து ஹீரோயின் அங்கே காத்துட்ருக்கா. நான் ஹீரோ கால் பண்ணல. காலைல வந்தோடனே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறான். இதை மாதிரி வந்து நீ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கையில் ஐஷு வரா. நான் ஹீரோயினுக்கு பர்த்டே விஷ் கூட பண்ணலை, அப்படியே பார்க்காத மாதிரி போயிடுறா. அதுக்கப்புறம் கிளாஸில் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய ஃபேங் செஞ்சு வச்ச அந்த பாட்டில் எடுத்து ஐஷு பார்த்துட்ருக்கா. அந்த சாக்லேட் கவர்ஸை ஒன்று ஒன்றா பிரித்து பார்த்தா அதில் அவளுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி நிறையா வந்து லவ்வபிள் வேர்ட்ஸ் இருக்குது. அதை பார்த்தா ஐஷுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிடுச்சு. எல்லாமே அவளுக்கு தான் கிடைக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலை தூக்கி அவள் பேக்கில் போடுறா. அதை ஒரு பொண்ணும் கவனிச்சிடுது, கிளாஸ் பொண்ணு. அதோட ஹீரோயின் தனக்காக கிஃப்ட் எங்கன்னு சொல்லி தேடி பார்க்கையில் ஹீரோ கிட்ட கேட்குறா. இருக்கு அவசரப்படாத, தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இங்கே வந்து என் பாட்டிலை காணோம், நீ பார்த்தியா சாக்லேட் பாட்டில் கேட்டப்போ நான் பார்க்கலன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹீரோயினை வந்து நம்ம ஃபேங் வர சொல்லியிருப்பான் ஒரு இடத்துக்கு. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் வர லேட் ஆகுது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறா. இந்த பையன் ரொம்ப தூரமாக போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருப்பா. இங்கே ஹீரோ வந்து ஹீரோயின் ஒரு தேட்டருக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான், ஸ்கூல் தேட்டருக்கு. என்னடா போய் தேட்டர் கூட்டிட்டு வந்திருக்க, மொக்க சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப, இரு ஏன் அவசரப்படுற அப்படின்னு சொன்னோடனே அவளோட நினைவுகள் மொத்தத்தையும் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கான். அவனே வந்து பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணி போட்டிருப்பான் போல இருக்கு. எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், சுமாராக தான் இருக்குது அப்படின்னு இவ சொல்கிறா. என்னது சுமாராக தான் இருக்கா, அடி பாவி, ரவும் பகலும் நான் கஷ்டப்பட்டு போட்ட வீடியோ அப்படின்னு சொல்லையில் என் மூக்கை சப்பையாக பண்ணியிருக்கடா நீ அப்படின்னு சொல்கிறோன்னே ஹீரோ கோச்சிக்கிறான். கோச்சிக்கிட்டு ரொம்ப நேரமாக திரும்பி இருக்கிறது பார்த்து, என்னடா கோச்சிக்கிட்டியா, ஐ எம் சாரிடா அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறா. அப்போ ஹீரோ வந்து அவளுக்கு மில்க் டீ தான் போட்டு ஹீரோ எடுத்துகிட்டு வந்திருக்கான், பாப்கார்ன் வித். நீங்கள் நல்லபடியாக பாருங்கள் மேடம் உங்கள் மூவியை அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் மறுநாள் தான் காமிக்கிறாங்க. அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு அவளோட மீல்ஸ் கார்டை எடுத்துகிட்டு போனால் அதில் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதோட ஸ்டேட்மெண்ட் வாங்கி பார்த்தா வீக்கெண்ட் ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி காட்டுது. ஏன்னா அவள் வீட்டுக்கு போயிருப்பா. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்க்கு வந்தால் பெரிய ரூமர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஐஷு வந்து எல்லாரோட இதை திருடுறா அப்படின்ற மாதிரி. இதை மாதிரி கண்ணாடிக்கார பொண்ணு சொல்லுது, ஆமாம் என்னோட மீல் கார்ட்ஸில் இருக்க மொத்த அமௌண்ட்டையும் அவள் திருடி தின்னுட்டா. அது போக வந்து நம்மளுடைய குடுமி போட்ட பொண்ணோட க்ரீமையும் அவள் தான் எடுத்து பூசியிருக்கா தெரியுமா, அவள் எல்லாத்தையும் திருடியிருக்கா அப்படின்னு சொல்லி தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவள் ரூமுக்கு போயில ஐஷு அந்த பாட்டிலை கையில் வச்சு நின்று இருந்திருப்பா. அதுக்கப்புறம் இதை ஐஷுவோட கிளாஸில் எல்லாரும் காதுபட பேசுவோம். ஐஷுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. அப்போ என்னடி திருட்டு கழுத அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு ஃபேங் வரான். என்ன சவுண்ட் அப்படின்னு கேட்டால், நேற்று ஒரு பாட்டில் நீ காணும்னு சொன்னல, அது ஐஷு தான் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஐஷுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நான் எடுத்ததை நீங்கள் யாராவது பார்த்தீங்களா, ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, தேவையில்லாமல் என்னை பார்த்து தப்பாக பேசுனீங்கன்னா நடக்கிறதே வேற பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வீராப்பாக பேசிகிட்டு இருக்கா. அங்கேருந்து ஒரு பிள்ளை வருது, நேற்று பார்த்துருக்கோம் இல்லையா, நீ எடுத்ததை நான் தான் என் கண்ணார பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான், ஐஷுக்கு அங்கே ரொம்ப பெருத்த அவமானமாக போகுது. அதோட வந்து பின்னாடி ஹீரோயின் எல்லாருமே நிற்கிறாங்க. எல்லாரும் கேட்டுட்டாங்கன்னொடனே அப்பயே கிளாஸை விட்டு வீட்டுக்கு போயிட்டா. இங்கே அவளை தேடி தான் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. வர்ற வழியில் வந்து ஹீரோயினுக்கு காலில் அடிபட்டது, நீ ஏன் இவ்வளோ அவசரப்படுற, அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, நல்லா தான் இருப்பா அப்படின்ற மாதிரி ஃபேங்க் சொல்கிறான். அப்புறம் ஐஷு வீட்டிலேருந்து ரொம்ப சவுண்டு கேட்குது. எல்லாரும் ரொம்ப தலை தெறிக்க ஓடுறாங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.